டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய காலப்பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு ஊரிலே வழங்குகின்ற சில சில குட்டி குட்டி கதைகள், அந்த கதைகளூடாக சில கணக்குகளும் சொல்லப்படுகின்றது. எங்களுடைய முன்னோர் காலத்திலே நாங்கள் கண்டு வந்தது. பொதுவாக எங்களுக்கு படிப்பிலே நாங்கள் கற்கையிலே எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்று சொன்னார் ஔவை பிராட்டியார். எண்ணென்ப ஏனி எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று பின்னாலே வந்த சான்றோர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எண்ணும் எழுத்தும் அதில் எண்ணெய் கணிதம் பண்ணவே மேற்சென்னவே அந்த எண்ணெய் உணர்த்துவதற்காக சில கதைகளை எங்கள் சான்றோர்கள் சொல்லுவது வழக்கம். அந்த எண்ணெயுடைய தாற்பயத்தை உணர்ந்து கொள்வதற்கு உதாரணம் இப்போ வாய்ப்பாடு பாடமாக்குகின்றோம். நன்னாங்கு 16 என்று சொன்னது வாய்ப்பாட்டு பாடமாக 4 4 4 2 8 முந்தி பாடமாக்குற ஒரு முறைமை இருந்தால் அது பிற்பட்ட காலத்திலே கல்குலேட்டர் வந்த உடனே அது குறைந்து இப்போ திரும்பவும் சொல்லுகிறார்கள். அதை கற்றுக்கொண்டால் மாணவர்களே பல வகையாக மாணவர்கள், சாதாரண மாணவர்கள் நன்னாங்க 16 4 தடவை 4 போட்டால் 16 வரும், மொத்தம் 14 வரும், 4 தடவை 4 4 கொண்டா 16 வரும் என்பது அந்த கணக்கினுடைய தாரம். ஒரு மீத்திரர் மாணவன் 4 தடவை 4 பேர்ந்தவன் 40 தடவை 40 160 ஆக்குவான், 160 மனத்தாலே பெருக்குவான். 400 தர 400 1600 என்று சொல்லி இன்னொரு அதிலும் பார்க்க மேலே போவான். கீழே உள்ளவன் சாதாரணவன் 4 தர 4 16 என்று யோசிப்பான். கீழே உள்ளவன் 4 கூட புரிந்து கொள்ளாதவன் இருப்பான். 1 கூட புரிந்து கொள்ளாதவன் இருக்கின்ற மாணவர்கள் மெல்ல கற்பவர்கள் இருப்பார்கள். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், எண் மிக முக்கியமானது வாழ்க்கையிலே. ஒரு எண்ணை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பல கணக்குகளை பார்க்கிறோம். சாதாரண ஒரு முட்டை வியாபாரி கூட எண் தெரிந்தால் தான் அவன் முட்டை வியாபாரத்தை இலகுவாக மேற்கொள்ள, எழுதி கூட்டிக் கொண்டு கேளாது. சொன்ன உடனே கணக்கு சொல்லுகிற பெருங்கட்டிக்காரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அப்போ எண் மிக முக்கியமானது. எண் என்பது மிக முக்கியமான ஒரு இது. ஊருக்குள்ள சொல்லுவார்கள், ஒரு கணக்கொண்டு சொல்லுவார்கள். ஒரு கொஞ்சம் குருவி வந்தது, ஒரு கொஞ்சம் குருவி மறந்து வந்தது, கொஞ்சம் பூவிருந்தது. அவை கொஞ்சம் அளவு சொல்ல மாட்டார்கள். கொஞ்சம் பூவிருந்தது. குருவிகள் தங்களுக்குள்ளே பார்த்தபோது பூக்கள் குறைவாகவும் தாங்கள் அதிகமாகவும் இருப்பதாக கருதி கொண்டு ஒவ்வொரு பூவிலும் 2 குருவியாக இருப்போம், அப்போது எங்களுக்கு இடம் போதும் என்று நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு பூவிலையும் 2 குருவியாக இருந்தபோது பிறகு பார்த்தால் ஒரு பூ மீதமாகி விட்டது. ஒவ்வொரு பூவிலும் 2 குருவி இருக்கின்ற போது ஒரு பூ மீதமாகிவிட்டது. இப்போது குருவிகள் எழுந்தன, யோசித்தன, சரி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பூவிலேயே இருப்போம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பூவிலேயே இருந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லி. அப்ப அந்த குருவிகள் எல்லாம் எழுந்து திருப்பி ஒவ்வொரு பூவிலையும் ஒவ்வொரு குருவியாக இருந்தபோது ஒரு குருவி மிந்தி விட்டது. ஒவ்வொரு பூவிலேயும் ஒரு குருவியாக இருக்கின்ற போது ஒரு குருவி மிஞ்சி விட்டது. திருப்பி சொல்றேன். ஒவ்வொரு பூவிலையும் 2 குருவியாக இருந்த போது ஒரு பூ மீதியாகியது. ஒவ்வொரு பூவிலையும் ஒரு குருவியாக இருந்த போது ஒரு குருவி மீதியாகியது. அப்ப இது சாதாரண ஊரில் வழக்கு. இது எத்தனை பூ எத்தனை குருவி வந்தது, எத்தனை பூ இருந்தது எத்தனை குருவி வந்தது என்பது கேள்வி, வினா. இப்போதுன்னா நாங்கள் கீழே இருக்கிற இலக்கத்திலிருந்து குருவி இலக்கத்திலிருந்து போட்டு அதில் வர்க்கமான கண்டு அப்படி செய்து கொண்டு போவோம். சாதாரணமாக சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னால், மிக சுலபமான கணக்கு இது. சாதாரணமாக என்ன மாதிரி மனத்தாலே பார்க்கின்ற அந்த கணக்கிலே அவர் சொல்லுவார்கள், 4 குருவியும் 3 பூவும். இவ்வளவுதான் விட. 4 குருவி என்றால் கவனிச்சு பாருங்க. 4 குருவி 2 குருவியா இருந்தால் 3 பூவிலே இருந்தால் 2 பூவிலே இருக்க 4 குருவியா இருந்தால் 4 குருவியும் ஒரு பூ மிஞ்சிடும். 3 பூ என்று சொல்லுகின்ற போது 3 பூவிலே ஒரு குருவியா இருந்தால் 4 குருவி 3 பூவில் நுழைந்து விடும், ஒரு குருவி மிஞ்சி போயிடும். ஒரு மிக சின்ன கணக்கு. ஆனால் இதன் மூலம் எங்களுடைய சிந்தனையை, மூளையை கொஞ்சம் செயற்படுத்த பண்ணி சிந்திக்கிறதுக்கு ஆற்றல் பார்க்கின்ற பக்கம் ஊரிலே இருக்கின்ற கதைகள், விடுகதைகள் போன்றவற்றில் உண்டு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இதன் மூலம் எண்ணினுடைய முக்கியத்துவம், எழுத்தை போல் எண்ணினுடைய முக்கியத்துவம் சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பாக இதை கருதி எல்லோரும் எண்ணை அறிந்து கொள்ள வேண்டும், கணக்கினுடைய சிறப்பை அறிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை கதையை பயன்படுத்த தெரிய வேண்டும் என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.